நல்ல பெருமானை பத்தி முதல் தெளிவு, எல்லாரிடத்திலையும் சௌஹார்தம் இருக்கிறவர், எல்லாரிடத்திலையும் பிரீத்தி காட்டுறவர் ஒண்ணு பார்த்தோம். ஒருவேளை படைப்புல உயர்வு தாழ்வு இருக்குமோனால் இல்லை, எல்லாரையும் சமமாத்தான் படைக்கிறது வேண்டிய மூலப்பொருளை ஏற்பாடு பண்ணார். ராவணன், சிசுபாலன், கர்ணன், விபீஷணன் எல்லாருக்கும் தான் வாய்ப்பு கொடுத்தாரு. அவர் ராவணனுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. இன்று போய் நாளை வான்னு சொல்லலையா? இன்னைக்கு ராத்திரி போ, உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நீ இழந்துட்டே, நாளைக்கு திரும்ப திருந்தி வார்னார். திருந்தி வார்னா வில்லு எடுத்துன்னு வார்னு அவர் சொல்லல, உள்ளம் திருந்தி வான்னு கடைசி வாய்ப்பு கொடுத்தார். அந்த வாய்ப்பு இல்லாத போதுதான் அவன் கெட்டான். சிசுபாலன் இடத்துல 100 தப்பு வரைக்கும் பொறுத்துக்கிறேன்னு சொல்லலையா? 100 குற்றம், 1 2 3 4 99 வரைக்கும் எண்ணினார். அது வரைக்கும் பொறுமையா இருந்தா நம்ம மாத்திக்கிறதை யார் வேண்டாம்னு சொன்னா? என் கர்ணனே மாத்தின்னு இருக்கலாம். விபீஷணன் இடம் பெயர்ந்து போயிடலையா? ராவணனோட இருந்தவன் இது இனிமே ஆகாது, இவன் தப்பு வழிக்கு போறான், எங்க தர்மிகனான ராமன் இருக்காரோ அங்க நம்ம போனோம். விபீஷணன் போனா, கர்ணன் தப்பா புரிஞ்சு விட்டான். என்னமோ செஞ்சோற்று கடன் கழிக்கணும்னு நினைச்சுண்டு சின்ன தர்மம்ங்கிறத தர்மம் அல்லாதத தர்மமா புரிஞ்சுண்டு எது பெரிய தர்மமோ அதை கோட்டை விட்டான். அதனால அது அவர் பண்ண தப்பு. ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ எல்லாரும் விபீஷணனை கொண்டாடுவா, ஏற்றுக்கொள்வார்கள். கர்ணனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனா பட்டிமன்றம் வைக்கிறச்ச விபீஷணனை ஒத்துக்க மாட்டா, கர்ணனை தான் கொண்டாடுவா. அது என்ன சுவாமி? பழைய புஸ்தகம்லாம் விபீஷணனை கொண்டாடுறது, இன்னைக்கு இருக்கிற பொங்கல் பண்டிகை இன்னைக்கு பட்டிமன்றம் மட்டும் கர்ணனை கொண்டாடுறது என்னால் தர்மம் தெரியாமை காரணம். எது உண்மை எது தர்மம்னு தெரியல. ஏச்ச வேதவிதோ விப்ராக ஏச்ச அத்தியாத்மவிதோ ஜனாக தேவதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். சனாதன தர்மமா கண்ணன் இருக்கிறார். நாம சனாதன தர்மம்னா நாமெல்லாம் சேர்ந்து பண்றத தர்மம் நினைச்சுக்கிறோம். கண்ணன் தான் சனாதன தர்மம், ராமன் தான் சனாதன தர்மம். அவ்வளவு ஏன் சாட்சாத் தர்மம்னு வச்சுங்க. மற்றதெல்லாம் நாம முயற்சிச்சுட்டு இருக்கிற தர்மம். பகவான்கிறவர் சாட்சாத்து தர்மம். நம்ம ஒருத்தர்கிட்ட தொலைபேசியில பேசிட்டே இருந்தோம். அவர் வேணும்னு என் வீட்டுக்கு வரார். ஆனா நான் வரேன்னு சொல்லல. ஒரு அதிர்ச்சியா இருக்கட்டும், ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கட்டும் அவர் சொல்லல. நம்ம வீட்டு தெருக்கோடி திரும்புற வரைக்கும் என்கிட்ட பேசிட்டே இருக்கார். அவங்கயோ டெல்லியில இருக்கிறவர். டெல்லியில இருக்கிறவரோட பேசிட்டு இருக்கேன்னு நான் நினைச்சுட்டே இருந்தேன். வாசல்ல யாரோ கதவை தட்டினா, இவரிடத்துல பேசிட்டே வாசகத்தை போய் திறந்தேன். திறந்தா அவர். நம்ம உடனே அதிர்ச்சியில கேட்போம், நீரேவானா? சாட்சாத்து நான் தான். சொல்ல மாட்டாரா? அப்ப சாட்சாத்துன்னா என்ன? கண்ணுக்கு முன்னாடி நிக்கிற நான் தாங்கிறார். அது போல சனாதன தர்மம்னா எங்கேயோ இல்ல, சாட்சாத்து தர்மம் பகவான். ராமோ விக்கிரகவான் தர்மவா சாது சத்தியபராக்கிரமஹான்னு சொல்லுவார். ராமனே தர்மம், கண்ணனே தர்மம். அவரிடத்துல எத்தனை தூரம் நெருங்க முடியும்? அவரை தர்மம்னு ஏத்துண்டமா, அவர் தான் எங்கிட்ட சுகிருத்தா இருக்கிறவர்னு புரிஞ்சுட்டமா? ராவணனுக்கோ யாருக்கோ அவர் வாய்ப்பு தான் கொடுத்தார், அவன் பயன்படுத்தி கொள்ளவில்லை. இது ஒரு சந்தேகம், போக்கிக்குங்க.